ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு நான் கடலைப்பருப்பு லட்டு எப்படி செய்கிறதுன்னு காமிக்க போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துருக்கிறேன். இது ஒரு 300 கிராம் இருக்குது. இதை நல்லா வாஷ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ ஊறியாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். தண்ணி வடிகட்டிட்டு பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச பருப்பை வடை மாதிரி தட்டி விட்டுக்கலாம் எல்லாமே. இப்போ இந்த சைடு ஒரு நிமிஷம் திருப்பி விடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இருக்கிற பருப்பை கூட நம்ம எல்லாமே இதே மாதிரி சுட்டி எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு ஃபேன் அடியில் வச்சு நல்லா ஆறின உடனே நம்ம ஜாரில் இதை இந்த மாதிரி புட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சேர்த்து நம்ம இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ சர்க்கரை பாகு எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை பாகுக்கு நான் 1 டம்ளர் சர்க்கரை சேர்த்துருக்குறேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்குறேன். நம்ம பாகு ரொம்ப கெட்டியாக எடுக்கக்கூடாது. ஒரு கம்பி பதம் வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி சர்க்கரை கரிஞ்சி இப்படி நுர வந்தால் போதும். நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பருப்பு எடுத்து சேர்த்துக்கலாம். நான் பருப்பு அரைக்கும் போதே ஒரு 7-8 பீஸு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கினேன். நல்லா வாசனையாக இருக்கும்னுட்டு. இப்போ இதை நல்லா திருப்பிட்டு இதில் வேறு எதுவும் மிக்ஸ் பண்ணுறது தேவையில்லை. அப்புறமா நம்ம ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம நெய்யில் உருக்கி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சூடாக இருக்குது. இது கொஞ்சம் ஆறட்டும், நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ வேறு பேனில் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதில் நான் பிஸ்தா, முந்திரி, பாதம் நல்லா வறுத்து நம்ம நெய்யில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வறுத்து பருப்பில் சேர்த்துக்கலாம். இது கூட நான் கொஞ்சம் உளுந்த திராட்சை சேர்க்க போகிறேன். அதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ நல்லா சூடாயிடுச்சு. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம லட்டுவில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறின உடனே நம்ம இதை லட்டு பிடிச்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டான கடலைப்பருப்பு லட்டு சட்டுன்னு செஞ்சிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த தீபாவளிக்கு இந்த லட்டு செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி தீபாவளி.